ராணிப்பேட்டையில் முழு இரவு ஜெபம். நாள் ஜூலை 25. நேரம் இரவு 9 மணி முதல் காலை 5 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். அறிவுக்கு தெரிந்த, உனக்கு தெரிந்த அந்த மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் மாற்றி, நீ அறியாத, உனக்கு எட்டாத தேவன் உண்டு பண்ணி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை கடத்த போகிறார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் வாஞ்சியோடு கூட ஆவியானவரே என் பாத்திரத்தை நிரப்பும் என்று கேட்கிறோமோ, தாகமுள்ள எல்லார் மேலும் அவர் தண்ணீரை ஊற்றுவார். அல்லேலூயா. இடம் அற்புதர் இயேசு ஆசீர்வாத மலை சபை, கலவை, EB ஆபீஸ் அருகில், ராணிப்பேட்டை. தேவ பிள்ளைகளே, இந்த முழு இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
உமக்காய் ஓடுவோம், உங்கள் நாமம் சொல்லுவோம். கூடவே சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22 நாம் வாசித்து பார்த்தால், உன்னில் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்றார். பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையை நம்மளோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். இன்றைக்கே சில மனிதர்களை பார்த்தா அவங்க பார்வையிலே ரொம்ப அற்பமாக இருப்பான். நானா இந்த வீட்டை எப்போ வாங்க போகிறேன், வாடகை கொடுக்கவே வழி இல்லை அப்படின்னு நினைப்போம். ஒரு பொருளை, ஒரு வாகனத்தை வாங்கணும், ஒரு 2 வீலர் வாங்கணும்னா நம்ம இப்போல்லாம் அதுக்கிட்ட நினச்சே பார்க்க முடியாது அப்படின்னு நினைப்போம். உங்கள் பார்வையில் வேணால் நீங்கள் அற்பமாக, ஆகாதவர்களாக, உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாக, மற்றவங்க கூட உங்களை இழிவாக பார்க்கக்கூடியத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்ம மட்டும் தேவனுக்கு பிரியமாக அவருடைய பிள்ளையை வாழ்ந்து நடந்துட்டோம்னா மேலானவர்களை மாற்றுவாராம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று கர்த்தருடைய வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப குள்ளமானவன், சின்னவன். ஒரு முறை கோலியாத்து யுத்தத்துக்கு வந்து நிற்கும்போது சவுலே தாவீதிட்ட போய் சொல்கிறாரு, தம்பி உன் ஆர்வம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நீ ரொம்ப துணிச்சனால ஆணுதான், ஆனால் நீ ரொம்ப சின்ன ஆளாயிடுச்சே. 1 சாமுவேல் 17:33 பார்த்தீங்கன்னா, நீ இளைஞன், அனுபவமற்றவன், சிறியவன், அவனும் சிறு வயதும் உள்ள யுத்த வீரனாக இருக்கிறான். அவனுடைய அனுபவம் உனக்கு இல்லை, அவனை எதிர்க்க உன்னால் முடியாது. சொல்லிட்ட, ஒன்று செய்கிறேன், என்னுடைய உடைகளை, கவசத்தை உனக்கு நான் தர்றேன், அதையாவது அணிந்து தப்பிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் அந்த தாவீதை அப்படியே டிஸ்கரேஜ் பண்ணுறாரு, தோல்வியான வார்த்தையில் பேச. அப்போ தாவீது உடனே சொல்கிறாரு, உம்முடைய உடைகளெல்லாம் அணிந்து யுத்தம் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை, என்னை ஆயிரங்களுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அந்த கோலியாத்தை காட்டிலும் எனக்குள் ஜீவிக்கிறவர் பெரியவர்னு சொல்லி ஒரே அடியாய் அந்த கவனிலே சுற்றி அடித்தான். கோலியாத்துடைய சாம்ராஜ்யங்களெல்லாம் அழிந்தது, விழுந்தது. என்ன நடந்துச்சு தெரியுமா? சிறியவன், உன்னால் முடியாதுன்னு சவுல் சொன்னாலும் கர்த்தர் இந்த தாவீதை உயர்த்தி ஆசீர்வதித்தாரா. உடனே பெண்கள் பாடினார்களாம். 1 சாமுவேல் 18:7 நம்ம பார்க்கும் பொழுது, சவுல் கொன்றது 1000 தான், ஆனால் தாவீது இருக்கிறாரே
10,000 பேரை வீழ்த்தினார் அப்படின்னாங்க. அதாவது சவுலுக்கும் தாவீதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபை, வல்லமை, அபிஷேகம் தாவீதோடு இருந்தது என்று சொன்னார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் சின்ன ஆள் தாங்க, எதையும் வாங்க திராணி இல்லாதவங்க தான், எதையும் செய்து முடிக்க திராணி இல்லாதவங்க தான், ஆகாதவர்கள் தான், அற்பமானவர்கள் தான், பிறர் பார்வையில் நீங்கள் ஒரு ஏழையானவர்கள் தான், உதாசீனப்படுத்தப்படுகிறவர்கள் தான். ஆனால் தேவனுடைய பார்வையில் 1000 அல்ல 10,000ங்களில் சிறந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தைரியமாக ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அதனால தான் சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, என்ன பாடுகள், உங்களை சுற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு குழப்பம், ஒரு எதிர்ப்பு, தடை இருக்குதா? சங்கீதம் 91:7 நம்ம பார்த்தோம்னா, உன் அருகில் 1000 விழட்டும், உன் வலப்பக்கத்தில் 10,000 விழட்டும், உன்னை எதுவுமே அணுகாது என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உன்னை காக்கவும் தப்புவிக்கவும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் மற்றவங்க பார்வையில் ரொம்ப மட்டமாக அவர் தெரியாதா அப்படின்னு ஆகாதவனை காணப்படலாம். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன், எகிப்துக்கு போகும்போது வெறும் 70 பேர் தான் பஞ்சம் விளைக்க போனாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அந்த யாக்கோப்பின் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பழுக பெருக பண்ணினாரா. அதனால தான் மோசே சொல்லுகிறார், உபாகமம் 1:11, உன் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை இப்பொழுது இருக்கிறத காட்டிலும் இந்த சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொன்ன அந்த ஆண்டவர் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். எதை வாங்க முடியலை, எந்த பொருளை வாங்க முடியல, எந்த வீட்டை கட்ட முடியல, வீட்டு வாடகையே கொடுக்க முடியல, இதில் வேற நான் வீட்டை கட்ட போகிறேன்னா நீங்கள் யோசிக்கலாம். உங்களுடைய பார்வையில் வேணால் நீங்கள் வீக்காக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் மேலானவர்கள். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களை பெரியவர்களாக மாற்றி பலத்த ஜாதிகளாய் மாற்றி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு மேலாக இந்த நாளில் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். விரோதமாய் எழும்புகிற போராடுகிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதியும். சிறியவர்களை பலத்த ஜாதிகளாய் மாற்றி ஆண்டவர் அவர்கள் வெறுமை மாற்றி ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். இந்த நாள் தேவ பிரசன்னம் அவர்களை அளவில்லாமல் நிரப்பி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.